வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கோத்தபய ராஜபக்ஷ எதுக்காக சிங்கப்பூரை செலக்ட் பண்ணாரு, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இது கூடவே இலங்கையோட இப்போதைய நிலவரத்தை பற்றியும் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சைட்டோட டேட்டாங்க. ஓகேவா, இதில் நீங்கள் தெளிவாக பார்க்குற ஒரு இடம் இதுதான். இந்த ஸ்ரீலங்கான்னு ஒரு நாடு இருக்குது பாருங்க, அங்கேருந்து கொஞ்சம் இங்கே வந்தீங்க அப்படின்னா மால்தீவ்ஸ் இருக்குது பாருங்க, அங்கே இருந்து சிங்கப்பூருக்கு ஒரு வழித்தடத்தை உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது வேறு யாரை பயன்படுத்தின வழித்தடம் கிடையாது, மகா புண்ணியவான். இப்போ உலக நாடுகளே உதச்சி தெரிஞ்சு விட்டுட்டு இருக்கு பாருங்க, இலங்கையோட முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ. அவர் இந்த ஃப்ளைட்டில் ஏறி போனதாக சொல்லப்படுது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட் பயணித்தது தான் இந்த குறிப்பிட்ட பாதை. இந்த ஒரு டேட்டாவை தான் தேர்ஸ்டே அன்னைக்கு உலகம் முழுக்க பல பேரும் தேடி 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 பார்த்துருக்காங்களாம். இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கிறது ப்ளூம்பர்க். அன்னைய நாளில் இந்த ஒரு ரூட்டை தான் பல பேரும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களாம், எப்படி போயிருக்காரு, எங்கேருந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகம் முழுக்கவே இலங்கை கிரைசிஸ் எந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ட்ராக்டு ஃப்ளைட் ஆன் தேர்ஸ்டே இன் சவுதி ஃப்ளைட் 788. அதாவது சவுதி விமானம் 788 இருக்குல்ல, அதை பயன்படுத்தி தான் கோத்தபய மால்தீவ்ஸில் இருந்து சிங்கப்பூர் சென்றடைஞ்சார். ஸோ இந்த டேட்டாவை தான் எல்லாரும் உச்சி கொட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்திருக்கு. ஓகே, கோத்தபய சிங்கப்பூரை எதுக்காக செலக்ட் பண்ணார், இந்த ஒரு கேள்வி பல பேர் மனசுலேயே இருக்கும். ஏன்னா அவர் போகிறதுக்கு பல நாடுகள் இருக்குது, எதுக்காக சிங்கப்பூர் போகணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த சோர்ஸை கேதர் பண்ண வரைக்கும் இவரோட ஆக்சுவல் டெஸ்டினேஷனே பார்த்தீங்கன்னா ஒன்று துபாய், அப்படி அது இல்லைனா அதை தாண்டிய வேற நிலப்பரப்புகள் அதுதான் இருந்திருக்கு. ஆனால் அந்த குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் நாடுகளே இவர் உள்ள வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க போல இருக்கு. இவர் உள்ள வந்துட்டு அங்கே இருக்கிற முன்னாள் இலங்கை வாசிகளோ இல்லை தமிழர்களோ எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கும். அதனால இங்கே வராதிங்க, எங்கள் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம் போல இருக்கு. ஸோ அதனால தான் அவர் முதல்ல மால்தீவ்ஸ்க்கு சேஃபாக வெளியே வந்துடலாம், இலங்கையை விட்டு அங்கே ஒரு ரெசார்ட் எடுத்து நம்ம தங்கலாம், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு எதனா டெஸ்டினேஷன் ரூட்டை நம்ம செலக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. இதுதான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் இங்கே இருக்க போகிறது இல்லைங்க, வேறு நாடுக்கு போக தான் போகிறாரு, அந்த செய்தி நம்ம கேட்க தான் போகிறோம். ஓகே, ஆனால் எதுக்காக இவர் அப்போ கூட சிங்கப்பூரை செலக்ட் பண்ணாதான்னு கேள்வி வருதுல, அதுக்கான பதில் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கோத்தபாய்க்கும் சரி, இவரோட அண்ணன் மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார்ல அவருக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே உடல்நலம் சார்ந்து ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க எந்த வெளிநாடுக்கு போவாங்கன்னு முந்தைய காலங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாடு தான் சிங்கப்பூர். ரெண்டு பேருமே அடிக்கடி மருத்துவ பரிசோதனைகளுக்காகவும் ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. மே 2019 பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு கோத்தபய ராஜபக்ஷ வந்திருக்காரு. ஆக்சுவலாக இவர் வந்தது காரணம் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரிக்காக வந்திருக்காருங்க. இவரோட மருத்துவர் ஒரு இலங்கை தமிழர்னு கூட ஒரு தகவல் வெளியே கசிஞ்சிருந்துச்சு. எப்படின்னா கோத்தபயாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் இருக்காங்களே, அதில் முக்கியமான அந்த ஒரு டாக்டர் இலங்கை தமிழர்னு ஒரு தகவல் வெளியே பரபரப்பாக கசிஞ்சுது. ஆனால் இதில் இப்போ வரைக்கும் ஆத்தென்டிகேஷனாக ஒரு இன்ஃபோ கையில் கிடைக்கவே இல்லை. சரி, ரைட்டு. கடந்த 2021 டிசம்பர் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோத்தபய ராஜபக்ஷ திரும்பவும் சிங்கப்பூருக்கு போயிருந்தார். இந்த பயணத்துக்கான அடிப்படை காரணமும் இந்த மருத்துவ பரிசோதனைகள் அண்ட் ஒரு சில ஆப்ரேஷனோட அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் சார்ந்து தான் வந்திருக்காப்புல. ஆக்சுவலாக தம்பி கோத்தபய மட்டும் கிடையாது, அண்ணன் மஹிந்த ராஜபக்ஷவும் சிகிச்சை பெற்றுக்கிறதுக்காக சிங்கப்பூர் வந்திருக்காரு. ஸோ அடுத்தபடியாக மஹிந்த எஸ்கேப் ஆகிறார் அப்படின்னா மேபி அவரோட டெஸ்டினேஷன் ரூட்டாக கூட சிங்கப்பூர் இருக்கலாம். இங்கே இருக்கலாமா தொடர்ந்து, இல்லை வேற என்ன துபாய் அங்கிட்ட எங்கிட்ட போகலாமான்னு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணார் போல இருக்கு இவரும். பால் என்ன பண்ணுறாருன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் சிங்கப்பூரை செலக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜபக்ஷக்கள் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம இங்கேயே கூட ஸ்டே பண்ண முடியும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் நமக்கு இதுக்கு முன்னாடி அவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நாம் கேட்குறத இவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஸ்டே பண்ணலான்ற முடிவும் இவங்க கையில் எடுத்துருக்கலாம் கொஞ்சம் நாட்களுக்கு. ஓகேவா, நீங்கள் சில மணி நேரங்களில் ஒரு நாடுக்குள்ளே இருக்கிறதே பெரிய விஷயம். மற்ற நாடு பற்றி அழிஞ்சிட்டு இருக்கும்போது சிங்கப்பூராக இருந்தாலும் இவங்க நினச்சாலும் ஃபுல்லாக அங்கே உள்ளே தங்கிட முடியாது. இந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க, அகதி அந்தஸ்து ஒன்று அது இருக்கணும், அப்படின்னா சிட்டிசன்ஷிப் இருக்கணும். அது ரெண்டும் இல்லாமல் ரொம்ப காலத்துக்குலாம் உங்களால் உள்ளே தங்கிட முடியாது. இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இப்போ இது இழுபறியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரில் இருந்தும் கோத்தபய எஸ்கேப் தான் ஆக போகிறாரு. ஆனால் கொஞ்ச நாட்டுக்கு வரைக்கும் தங்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான் மக்களே. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சிங்கப்பூர் செலக்ட் பண்ணதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான பதில் இப்போ பிறந்திருக்கு. இலங்கை நாடாளுமன்றத்தோட சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனா இருக்கார்லங்க, அவருக்கு கோத்தபய ராஜபக்ஷ அனுப்பியிருந்த ராஜினாமா கடிதம் கிடைக்கவே இல்லைன்னு இலங்கை அரசோட உச்சமே சொல்லியிருந்துச்சு. இவர் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆமாங்க, இப்போ வரைக்கும் வரல அவர்கிட்ட ராஜினாமா கடிதம், ஃபோன் மட்டும் தான் வந்துருந்துச்சு சில நாட்களுக்கு முன்னாடி. அப்போ ராஜினாமா கடிதத்தை அனுப்புறதா சொன்னாப்ல, ஆனால் வரவே இல்லைங்க அப்படின்னு இவரே சொன்னார். இப்போ என்ன இதில் அப்டேட் கிடச்சிருக்குன்னா, சிங்கப்பூர் தூதரகம் இருக்குல்லங்க, இதன் வழியா கோத்தபய ராஜபக்ஷ அனுப்பியிருந்த அந்த ராஜினாமா கடிதம் இலங்கை சபாநாயகர் இவர்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சான். அதையும் இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
ஆக்சுவலாக இதே விஷயத்த மாலத்தீவோட முன்னாள் அதிபர் இருக்கார்லங்க முகமது நஷீத் அவர்கள் அவரை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆமாங்க, அந்த வந்த லெட்ரு கோத்தபய அவர்கள் அமைச்சதுதான் சொல்லிட்டு. ஏன்னா இவர் ஏன் பதில் வாய் திறந்து பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கோத்தபய சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? மால்தீவ்ஸில். ஸோ அந்த நாட்டிலேருந்து ஒருத்தராவது பேசினாதான் உண்மைத்தன்மை புரியும். அதுக்காக அவர் பேசியிருக்காப்புல. அண்ட் இதில் இன்னொரு குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளை சேர்ந்தவங்க யார் என்ன உறுதி அளித்தாலும் சரி, இந்த கடிதத்தை உண்மையிலேயே கோத்தபய தான் அமிச்சாரா அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும். இதை தான் உண்மை கண்டறியும் சோதனைன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சோதனைக்கு இந்த கடிதம் உட்படுத்தப்படுச்சுங்க. அதனால தான் நேற்றுக்கு ரொம்ப ஏர்லியாகவே இந்த கடிதம் கிடைச்சிருந்தாலும் கூட சபாநாயகர் உடனடியாக அறிவிக்கல, கோத்தபய ராஜபக்ஷ ராஜினாமா பண்ணிட்டாருன்னு உடனடியாக அறிவிக்கல, வெயிட் பண்ணாங்க. அது காரணம் இந்த ரிசல்ட் வரணுன்ட்டு தான். அதனால தான் நேற்று நம்ம போட்டிருந்த வீடியோவில் கூட இந்த கடிதம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இருந்திருப்போம். அது காரணம் இதுதான், வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் சொல்லலான்ட்டு. இப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஸோ சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன அவர்களே சொல்லிட்டாங்க, அந்த லெட்டர் உண்மைதான், ஃபேக்கு கிடையாது, கோத்தபய அனுப்பிச்சிருக்க லெட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ லெட்டரு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னங்க, நாடாளுமன்றத்தை கூட்டுறது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றம் கூட்டப்படாமல் இருந்ததுக்கு பிரதான காரணமே அதிபர் யாருன்னு தெரியாமல் நாடாளுமன்றத்தை கூட்ட முடியாது. இட் மீன்ஸ் கோத்தபய ராஜபக்ஷ ராஜினாமா பண்ணிட்டுன்ற கடிதம் அனுப்பி அந்த கடிதம் சபாநாயகர் கையில் கிடைக்கிற வரைக்கும் நாடாளுமன்றத்தை கூட்ட முடியாது. அந்த ஒரு ரூல் இருக்குது. ஸோ இதுக்காக ஒரு நாள் நாடாளுமன்றம் முடங்கி கிடந்துச்சு. இப்போ கடிதம் கிடச்சிருச்சுல, ஸோ நாளைக்கு நாடாளுமன்ற கூட்டம் இருக்குது, எல்லா உறுப்பினர்களும் வந்துருங்கப்பா அப்படின்ட்டு மஹிந்த யாப்பா அபேவர்தன சபாநாயகர் அவர்கள் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இப்போ நம்ம மனசில் எழும்புற அடுத்த கேள்வி, இலங்கையோட அடுத்த அதிபர் யார்? ஏன்னா ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால அதிபர் தான், சில ஆண்டுகள் தொடர போகிற அந்த நிரந்தரமான அதிபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கான பதில் கிடைக்க நாம 20ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணுங்க. ஸோ என்னன்னா, இலங்கை அரசியல் அமைப்பின்படி தான் புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட போறாரு. வர்ற 19ஆம் தேதி வேட்பு மனுக்கள் பெறப்பட போகுது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் இட் மீன்ஸ் 20ஆம் தேதி இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அப்பயும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, இவர் தான் அடுத்த அதிபர்னு சொல்லிட்டு. ஸோ 20ஆம் தேதி தெரிஞ்சிடும் இலங்கையோட அடுத்த அதிபராக யார் அந்த இருக்கையில் அமர போறா, அவர் மேலே மக்களுக்கு நம்பிக்கை எந்த அளவு இருக்க போகுதா, இல்லைனா திரும்ப ஒரு மக்கள் புரட்சி வெடிக்க போகுதான்றது அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகம் இவங்க இப்போ அவசரமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஏன்னா கோத்தபய மேலே மிகப்பெரிய களங்கம் விழுந்துருச்சு. மற்ற கேஸில் மாட்டினாங்கன்னா கூட கை காமிட்டு தப்பிச்சிருவாங்க, பர்சனல் இஷ்யூஸ் எதனா மாட்டினாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு நாட்டு மக்களுக்கே எதிராக ஒருத்தர் இருக்காருன்னா உலக நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? அந்த ஒரு நபருக்கா? அந்த நாட்டில் வசிக்கிற மக்களுக்கு தான். இதை நீங்கள் இலங்கை விஷயத்தில் நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் உலக நாடுகள் இலங்கை மக்களோடு தான் நிற்கிறாங்க. இப்போ கோத்தபாய கூட கிடையாது. இப்போ கோத்தபாய பல பேருமே கிரிமினலாக மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இந்த நேரத்தில் சிங்கப்பூர் இவருக்கு அடைக்கலம் கொடுக்குதுன்ற நியூஸ் வெளியே வந்ததுமே இலங்கையில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், சிங்கப்பூரில் வசிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், குறிப்பாக தமிழர்கள் எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நாம இவருக்கு இங்கே அடைக்கலம் கொடுக்கலாம்? அதெல்லாம் முடியாது, உடனடியாக வெளியேற்றுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கூக்குரலை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை பெருசாக மாறிச்சுன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு அடுத்த தலைவலியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இவங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதாவது தனிப்பட்ட பயணமாக மட்டும்தான் கோத்தபய ராஜபக்ஷ சிங்கப்பூருக்கு வந்தாருங்க. மற்றபடி அரசு முறை பயணமாலாம் அவர் உள்ளே வரல, நாங்கள் அதுக்கெல்லாம் அனுமதிக்கல. அவர் தஞ்சம் அடைகிற அப்படின்ட்டு எங்ககிட்ட எதுவுமே கேட்கலங்க அப்படின்னு சிங்கப்பூர் அரசு சரண்டர் ஆயிடுச்சு. அவருக்கு தஞ்சம் அளிக்க நாங்கள் ஒப்புதல் வழங்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிங்கப்பூர் வாசிகளே, உங்களுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் சாந்தமாயிடுங்க. இலங்கை பிரச்சனையோட விஸ்வரூபத்தை நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய வைக்கணும், கோத்தபயாவுக்கு உலக நாடுகள் எதிராக திரும்பி இருக்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபரோட ஸ்பீச்சை உங்களுக்கு போட்டு காட்ட விரும்புகிறேன். இப்போ சமீபத்தில் நடந்தது தான். இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்குல்லங்க, அது வரைக்குமே கோத்தபய ராஜபக்ஷ பற்றி பேசியிருக்காங்க. நம்ப முடியுதா? அதுவும் இலங்கை மக்களை பற்றியும் பேசியிருக்காங்க. பிரிட்டிஷ் எம்பிஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோத்தபய ராஜபக்ஷவுக்கு எதிராக இன்டர்நேஷ்னல் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்படணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சர்வதேச பிடியாணை. நாம் லோக்கலில் போடுவோம் பாருங்க அரெஸ்ட் வாரண்ட்டு, இது ஆக்சுவலாக அந்த குறிப்பிட்ட பார்டருக்குள்ளே மட்டும் தான் செல்லும். ஆனால் இன்டர்நேஷ்னல்னா இவர் எந்த நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாலும் அங்கே அவரை கைது பண்ணலாம், அதுக்கப்புறம் இலங்கை கிட்ட ஒப்படைக்கலாம். இப்பேற்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் அரெஸ்ட் வாரண்ட் தான் இவருக்கு எதிராக பிறப்பிக்கப்படணும்ட்டு பிரிட்டிஷ் எம்பிசி இப்போ போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. Can I agree with her that this horrible, appalling situation for the people of Sri Lanka has been brought about by the corruption of the Rajapakse government, their populist unfunded tax cuts, their skyrocketing defence expenditure, their draconian police powers, and the cronyism corruption like we've rarely ever seen. And therefore, can I urge the Minister to work with international partners for a full economic and political solution to support the Democrats in Sri Lanka. Can we start with an economic package with the IMF and others so we can give immediate support
but can that be followed and included with a political package which includes an international arrest warrant for President Rajapaksa and his cronies? Can it also include a demand for political freedom, the respect of rights and human rights of everyone on the island of Sri Lanka, including the Tamil and Muslim minorities? Thank you, Madam Deputy Speaker. I think what I would like to kind of reiterate is that, the political and economic challenges should be resolved through an inclusive and cross-party process. We encourage all sides to find a peaceful, democratic and inclusive approach. And of course we do work with our international partners on this matter, and I think I've already set out the economic support that we've provided through multilateral institutions such as the IMF, World Bank and also organisations like the UN. இலங்கை ராணுவம் கொஞ்ச நாளா சைலண்டா இருந்தாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா செயல்படாம. ஆனா அவங்களோட ஆக்ரோஷம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணகர்த்தாவே போராட்ட குழுக்கள்ல இருந்த ஒரு சில நபர்களும் கூட இப்ப சொல்லப்பட்டு இருக்கு. அதுல உண்மை எதுன்றது கொஞ்ச நாள் விசாரணை முடிவுல தெரிய வரதான் போது, அது வரைக்கும் பொறுத்திருக்கலாம். ஆனா என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு அந்த போராட்ட காலத்துல இருந்த ஒரு சிலர் மேல, அதை பத்தி சொல்லிடுறேன். நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களை போராட்டக்காரர்கள் ஒரு சிலர் தாக்கியிருக்காங்க. தாக்கிட்டு ராணுவ வீரர்கள் கையில இருந்த துப்பாக்கிகள், ஒரு 2 துப்பாக்கிகளை இந்த தாக்கினவங்களே பறிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்களாம். இப்போ அந்த துப்பாக்கிகளை வச்சு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கே பயம் கிரியேட் ஆகுதுல்ல. இது ஆக்சுவலாக இலங்கை ராணுவத்துக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கான். ஏன்னா இது இலங்கை ராணுவத்துக்கு ஒரு பெரிய இழுக்கா மாறிடும்ல. இவங்களே தாக்கிட்டு துப்பாக்கியை இவங்ககிட்ட பறிச்சுட்டு போறாங்க, இவங்களே எதை தாக்குறதுக்கு வெப்பனை கொடுத்து அமைச்சிருக்க மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இதனால இப்போ இலங்கை ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்க, பொது சொத்துக்கள் எல்லாமே இப்போ ஆயுதப்படையோட பொறுப்புல வந்துருச்சு. இட் மீன்ஸ் எங்க பொறுப்புல இருக்குப்பா எல்லாமே. இது யாராவது சேதப்படுத்த முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நாங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ, நோட் பண்ணிக்கங்க, எந்த அளவு எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ அந்த அளவுக்கு போவோன்ட்டு இலங்கை ராணுவம் சொல்லியிருக்கு. எங்களோட முழு சக்தியை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு அதிகாரத்தை அழிச்சிட்டாங்க அரசு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நிலம் எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா உள்டாவா அப்படின்றதுக்குள்ள காட்சியும் ஆட்சியும் மாறுது பாருங்க. ரணில் அவர்கள் இப்ப இடைக்கால அதிபரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. அந்த ஒரு ஓத் செரிமனி முதல்ல பாத்துருங்க, அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன். श्रीलंका प्रजातांत्रिक समाजवादी जनराज्य अग्रमांत रनिल विक्रमसिंह वन मम श्रीलंका प्रजातांत्रिक समाजवादी जनराज्य जनाधिपति दुरे වැඩබැලීමේ කාර්යත්වයේ श्रीलंका प्रजातांत्रिक समाजवादी जनराज्य ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූල අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරාජයට පක්ෂපාත වන බවටද මගේ උපරිම ශක්ති ප්‍රමාණය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරාජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බුමාණයෙන් යුක්ත ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. රනිල් වික්‍රමසිංහ වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරාජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රජයක් පිටවීමට කෙලින් හෝ අන්‍යාකාරකින් ශ්‍රී ලංකාව තුළදී හෝ පිටදී ආධාර දීම, අනුබල දීම, අනුග්‍රහය දැක්වීම, මුදල් යොදවීම, ධෛර්යය දීම, දේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. இது ஆக்சுவலாக நம்ம லூப்பில் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இது போல யாருன்னா வராங்க, பிரதமர் அதிபர்னு பதவி ஏற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் 1 வாரமோ 10 நாளோ 1 மாசமோ திரும்ப அவங்க மக்களால் பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க, அவங்க அந்த பதவியை விட்டு இறங்கிட்டு எங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அதான் லூப் சீக்வன்ஸ் ஒரு பார்க்குற மாதிரி இருக்கு. சரி ரைட்டு. இப்போ ரணில் அவர்கள் என்ன சொல்றாப்ல, இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றிருக்க ரணில் அவர்கள் இப்போ என்ன சொல்றாப்லன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற பணி இனிமே தான் ஆரம்பம். இலங்கையில் இராணுவம், போலீஸார் நடவடிக்கைகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அமைதி காத்தா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற டோனை கேட்குறப்ப சாஃப்டா இருக்க மாதிரியே இருக்கும், ஆனா உள்ள புதஞ்சிருக்க அர்த்தங்கள் இருக்குல்ல, இலங்கை மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களங்க, இது ஆக்சுவலா இலங்கையோட பிரதானமான ஒரு அரசு கட்டடம். ஓகேவா, பிரதானமானதா எந்த அளவுக்கு பிரதானமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை பிரதமர் அலுவலகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஆனால் அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்க ஒரு பிரதமரும் கிடையாது, ஃபோட்டோ எடுக்கிறவரும் பிரதமர் கிடையாது. இந்த 2 பேருமே போராட்டக்காரங்களில் ஒரு குழுவினர். ஓகேவா, இவங்க தான் பிரதமர் அலுவலகத்துக்குள்ளேயே போயிட்டு அந்த போஸ்டல் ஆஃபீஸ் இருக்கும் பாருங்க, அது வரைக்கும் போயிட்டு
இந்த சீட்டில் பிரதமரை தவிர அவர் யாருமே உட்காரக்கூடாது. அப்பேற்பட்ட சீட்டில் ஒருத்தர் உட்கார்றாப்புல அவரோட நண்பர் யாரோ தெரியல, அருகிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. திரும்ப அவர் மாதிரி உட்காராரு, இவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இப்படியே உள்ள வேறு வேலையில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த சீட்டில் இதுக்கு முன்னாடி கடைசியாக 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க. அதே சீட்டில் நம்ம ஆட்கள்னு சொல்லிட்டு யார் யாரும் உள்ளே போய்ட்டு உட்காந்து அல்சாடியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு கட்டடங்கள்லேருந்து வெளியேறோம் அப்படின்ட்டு அலரி மாளிகை உட்படங்க எல்லா அரசு கட்டடங்கள் வந்து போராட்டங்கள் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஃபோட்டோ சமூக வலைதளம் முழுக்கவே ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இலங்கையோட இப்போதே நிலை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் இந்த ஸ்ரீலங்கா சிவில் வார் டைமில் இலங்கை தெருக்களுக்குள்ள எந்த அளவு இந்த பீரங்கி டேங்கிகளாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அதை திரும்ப ஒரு வாடி பார்க்குற மாதிரி இருக்குதா இந்த சினாரியோ. மக்களோட புரட்சி திரும்ப வெடிச்சிடக்கூடாது, பழைய மாதிரி பெருசாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போவே முடிச்சுக்கிட்டு இருக்க இலங்கை அரசு. அதனால் இராணுவத்தை ஒட்டு மொத்தமாக களமிறக்கி இலங்கை தெருக்களில் இது போல் பீரங்கி டேங்கிகளை மூவ் பண்ண விட்டுருக்காங்க. இலங்கையோட இப்போது நிலை இப்படி தான் பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு இமேஜ், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த சாலைகள்லாம் தெரியாது, இந்த பில்டிங்கோட இந்த இடம் வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. அது காரணம் மக்கள் அவ்வளோ பேர் குழுமி இருப்பாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இலங்கையோட இன்னொரு நிலைமை தான். ஏன்னா மக்கள் முன் வச்ச பிரதான கோரிக்கை என்ன இருந்துச்சு, அதிபர் பதவியை கோத்தபய ராஜினாமா பண்ணணும். இந்த கோரிக்கை இப்போ நிறைவேறிடுச்சுல. ஸோ அதனாலே மக்களே தாமா முன் வந்து கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அமைதியான போராட்டம்ன்றது. இந்த இலங்கை மக்கள் கிட்ட தான் எல்லாருமே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். வன்முறைன்றது பெருசாக இல்லாமல் அமைதியாக போயிருக்காங்க. அங்கங்கே 1-2 வன்முறை சின்னதாக தலையெடுத்தாலும் அது பெருசாக போகலை, அது வரைக்கும் நல்ல விஷயம். ஆனால் இப்போ இலங்கை மக்கள் அடுத்த கட்டமாக ஒரு புரட்சியை மறைமுகமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்போ வித்து பெருசாக மாறப்போகுதுன்னு தெரில. அதாவது இலங்கையில் இந்த பவர்ஃபுல் ஹப்பெலாம் இருக்குல்லங்க, இட் மீன்ஸ் இந்த பாலிடிக்ஸில், அப்புறம் இந்த விளையாட்டுத்துறையில், பத்திரிகை துறையில், இதிலலாம் ராஜபக்சேக்கள் இருக்கவே கூடாதுன்னு இலங்கை மக்கள் இப்போ முயற்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், அவங்க இருக்கக்கூடாது இவங்க எப்படிப்பா முயற்சிப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ அவங்க ராஜபக்சேக்களில் முக்கியமானவர்களை களை எடுத்துறாங்க. இதுக்கப்புறம் ராஜபக்சேக்களோட உறவினர்னு சொல்லிட்டு என்ன உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு மவுசு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த பழைய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில். அது நடந்துடக்கூடாது. இட் மீன்ஸ் எதிர்கட்சிகளில் கூட ராஜபக்சேக்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்துடக்கூடாது, பத்திரிகையாளர்களாக கூட இலங்கையில் அவங்க இருந்துடக்கூடாது. இதை தொடர்ந்து நிறைய அதிகார மையங்கள் இருக்குல்ல, போலீஸ் அஃபிஷியலாவோ வேறு எதனா இராணுவத்திலோ சொல்லிட்டு, இது மாதிரி எந்த ஒரு பவர் பண்ணுற இடத்துலையும் ராஜபக்சேக்கள் இருக்கக்கூடாதுன்றதை தெளிவாக மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஏற்கனவே அதில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ராஜபக்சே ஃபேமிலியை சேர்ந்தவங்கள தேடி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பெயர் கீர்னு சொல்லி எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போ மறைமுகமாக ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு சோர்ஸ் வெளியே வந்திருக்கு. பார்க்கலாம் இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஜெலன்ஸ்கி, யுக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, இவர் இலங்கை விஷயம் சார்ந்தும் பேசியிருக்காரு. ஆனால் வழக்கம் போல் ரஷ்யா மேலேயே டெம்ப்ளேட்டடாக பழிய போட்டிருக்காரு. என்ன சொல்கிறாப்புல, இலங்கை மக்கள்லாம் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, எரிபொருள் பற்றாக்குறையாலையும் உணவுப் பொருட்கள் நெருக்கடியாலையும், இதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் பிரதான காரணமே ரஷ்யா தான். எங்கள் நாட்டில் அதாவது யுக்ரைனில் நிறைய துறைமுகங்கள் இருக்குது. அந்த துறைமுகங்கள் அமைஞ்சிருக்க பிரதான பகுதி பார்த்தீங்கன்னா பிளாக் சி, கருங்கடல் பகுதி. அந்த கருங்கடல் பகுதியை ரஷ்யன்ஸ் முற்றுமுழுதாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பிளாக் சீயை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் எங்கள் நாட்டுக்குள்ளே இருந்த உணவு தானியங்கள் வேறு எந்த நாடுக்கும் ஏற்றுமதியாகவே இல்லை, இன்க்ளூடிங் உங்கள் நாடு இலங்கைக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், ஏற்றுமதியாகலை. இது பார்த்தானே எரிவாயுவையும் ரஷ்யா பெருமளவுக்கு பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி வச்சிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் இலங்கையை போட்டு இந்தளவு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கருங்கடல் பகுதியில் எப்போ அந்த ஏற்றுமதி சார்ந்த வணிகம் திரும்ப ஆரம்பிக்குதோ அப்போ தான் இலங்கைக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கி நேரம் பார்த்து ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காருங்க. யுக்ரைன் அதிபரோட இந்த ஒரு குற்றச்சாட்டு சார்ந்து இலங்கை மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.